ஊக்குவித்தல் என்பது மனிதருள் இருக்கும் காரணிகளை நிலைநிறுத்தும் செயல்பாட்டை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறியவர் ஹில்பர்ட். இன்றைய மன உளவியல் தனக்குள் உணர்த்துவதாவது நடத்தைக்கான அறிவியல் பூர்வமான புலன் விசாரணையாகும் என்று கூறியவர் மன். புலனுக்குரிய உள்ளீடு அல்லது தகவல்கள் ஏற்பாடு செய்தல் மற்றும் விளக்குதலுக்குரிய பொருள் நிறைந்த முன் அனுபவத்திற்கான செயல்முறையானது புலனறிதல். டாஸ் மற்றும் டாஸ் ஆகிய இரண்டின் விளைவாக நுண்ணறிவு இருக்கிறது. மரபு சூழ்நிலை. ஊக்குவித்தல் நடத்தைக்கு முதன்மை காரணியாக டாஸின் பங்கு குறித்து P.F. ஸ்கின்னர் அழுத்தமாக கூறியுள்ளார். வலுவூட்டுதல். காக்னேயின் கற்றல் மாதிரியின் மற்றொரு பெயர் தொகுப்பு மாதிரி. ஊக்குவித்தல் செயல்முறையின் கூறுகளின் சரியான தொடர்பு, அதாவது ஊக்கி, நடத்தை, இலக்கு, பின்னூட்டம், மோட்டிவ், பிஹேவியர், கோல், ஃபீட்பேக். டாஸ் சொல்லானது நடத்தை மற்றும் மன கட்டமைப்பினை குறிக்க பயன்பெறும் அமைப்பு முறைமை. டாஸ் சொல்லானது நடத்தை மற்றும் மன கட்டமைப்பினை குறிக்க பயன்பெறும்னா அமைப்பு முறைமை. குழவி பருவத்தில் ஏதாவது ஒரு சிறப்பு பண்பை கண்டுபிடிக்கவும். குழவி பருவத்தில் ஏதாவது சிறப்பு பண்பை கண்டுபிடிக்கவும். சுயநலம். எந்த நிலையில் மனவெழுச்சிக்கான பயிற்சி மற்றும் முறையான மனவெழுச்சி ஆற்றலை வரிசைப்படுத்துதல் போன்றவை மிகவும் தேவைப்படும். குமர பருவம். மற்றொருவரின் சொத்தை வலுக்கட்டாயமாக உடைமையாக்குபவர் அல்லது சேதம் விளைவிப்பவர் மற்றும் சமூக விரோத செயல்களில் 18 வயதுக்கு கீழே ஈடுபடுவர் டாஸ் என்று கருதப்படுவர். சிறார் குற்றவாளிகள். டாஸ் மன முறிவிற்கான காரணம் அல்ல. டாஸ் மன முறிவிற்கான காரணம் அல்ல. பொருத்தமான பதில். மனமுறிவிற்கு காரணம் பார்த்தோம்னா தாமதமான வலுவூட்டல், மறுக்கப்பட்ட வலுவூட்டல், பதிலை தடுப்பது. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மன முறிவிற்கான காரணம் அல்ல அப்படின்னா பொருத்தமான பதில். ஆக்கத்திறனுக்கான உள பகுப்பாய்வு கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் பிராய்டு. ஆக்கத்திறனுக்கான உள பகுப்பாய்வு கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் பிராய்டு. ரோசார்க்கின் மை தட ஆளுமை சோதனையில் டாஸ் மை தடவி அட்டைகள் பயன்படுத்தினார்கள். 10. நுண்ணறிவின் இணக்கத்திற்கான திறமை என்பது புதிய சிக்கல்களை தீர்க்க பொதுவான மனத்திறன். நுண்ணறிவில் இணக்கத்திற்கான திறமை என்பது புதிய சிக்கலை தீர்க்க பொதுவான மனத்திறன். டாஸ் என்பது புலன்சார் அனுபவத்திற்கு அர்த்தம் அளிப்பது புலன்காட்சி. டாஸ் என்பது புலன்சார் அனுபவத்திற்கு அர்த்தம் அளிப்பது புலன்காட்சி. உடன் தீர்வு நரம்பு தூண்டுதலில் ஏற்படும் விளைவு. உடன தீர்வு நரம்பு தூண்டுதலில் ஏற்படும் விளைவு இதய துடிப்பு அதிகரித்தல். போல செய்து கற்றிலுள்ள பின்வரும் படிகளை சரியான தொடர்பு வரிசை கிரமத்தை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட் பெறுதல், அடுத்து தக்க வைத்தல், செயல்படுத்துதல், விளைவுகள். பெறுதல், தக்க வைத்தல், செயல்படுத்துதல், லாஸ்ட்டாக விளைவு. கல்வி உளவியலின் இயல்பானது டாஸ் ஆகும். அறிவியல் சார்ந்தது. கல்வி உளவியல் அதன் இயல்பு அறிவியல் சார்ந்தது. குழுவினரின் தொடர்பான ஒருவருக்கொருவர் உதவுதலை விட போட்டிற்குரியது ஆகும் என கூறியவர் லாம்டில்ஸ். கற்பனை திறன் டாஸ் பருவத்தில் அதிகமாக இருக்கும். குமரப்பருவம். சிக்மண்ட் பிராய்டு உருவாக்கிய ஒரு மன மாதிரி டோபோகிராபிக்ஸ். சிக்மண்ட் பிராய்டு உருவாக்கிய ஒரு மன மாதிரி டோபோகிராபிக்ஸ். ஹோல்பர்க் கோட்பாட்டின்படி ஒழுக்க மேம்பாட்டின் இரண்டாவது படிநிலை. கோல்பர்க் கோட்பாட்டின்படி ஒழுக்க மேம்பாட்டின் இரண்டாவது படிநிலை வழக்கமான நல்லொழுக்கம். கோல்பர்க் கோட்பாட்டின் ஒழுக்கமான மேம்பாட்டின் இரண்டாவது படிநிலை வழக்கமான நல்லொழுக்கம். முயன்று தவறி கற்றலுக்கான சோதனைக்கு எட்வர்ட் எல் தார்ண்டை கீழ்கண்ட விலங்கினை பயன்படுத்தினார். பூனை. 16 வயது குழந்தை 20 வயது குழந்தைக்கான மதிப்பினை பெற்றிருந்தால் அக்குழந்தையின் நுண்ணறிவு 20/16 × 100 125. பின் வருவனவற்றில் எந்த ஒன்று கற்பித்தலின் ஒரு பகுதி ஆகாது.
பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று கற்பித்தலின் பகுதியாகாதுன்னா பயிற்றுவித்தல் மற்றும் பயிற்சி அளித்தல். இப்போ பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று கற்பித்தலின் பகுதி ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எதெல்லாம் கற்பித்தல் பகுதின்னு பார்த்துடலாம். மெய்யறிவை வழங்குவது, கற்றல் சூழலை உருவாக்குவது, சூழலை இணங்க செய்வது. அப்போ கற்பித்தலின் பகுதி என்னென்ன இருக்கலாம்? மெய்யறிவை வழங்கணும், கற்றல் சூழலை உருவாக்கணும், சூழலை இணங்க செய்வது. தொட்டு உணரும் நிலையில் எந்த காலத்தில் 2ஆம் சுற்று வினை உள்ளது? 8 to 12 மாதங்கள். தொட்டு உணரும் நிலையில் எந்த காலத்தில் 2ஆம் சுற்று வினை உள்ளதுன்னா 8 to 12 மாதங்கள். மாணாக்கரின் அனைத்து வகையான வளர்ச்சிக்கு டேஸ் உடன் அனுசரித்து செல்வது முக்கியம். சுற்றுப்புறம். மாணாக்கர்களின் அனைத்து வகையான வளர்ச்சிக்கு டேஸ் உடன் அனுசரித்து செல்வது முக்கியம் சுற்றுப்புறத்துடன். கீழ் காண்பவற்றுள் எந்த உளவியல் பிரிவு அசாதாரண நடத்தைகளை பற்றி விவரிக்கிறது? அதில் ஆன்சர் வந்துருச்சு. அப்போ அசாதாரண உளவியல். பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டு டேஸின் மீது குவிக்க தோன்றியதாகும். அறிவறிதல்.